ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் தினந்தோறும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த அப்டேட்டில் இப்போது போர் வரப்போகிற மாதிரி இருக்குது, இல்லை போர் நிறுத்தம் வருது. ஒரு பக்கம் அமெரிக்கா போர் நிறுத்தம் சொல்கிறாங்க, ஈரான் போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்றாங்க. அமெரிக்கா போர் நிறுத்தம் பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் ஓமான் கல்ஃப் ஆஃப் ஓமானில் எங்களுடைய போர்க்கப்பல்லாம் நிற்கும், வேறு யாரையும் உள்ளே போக விட மாட்டோம், வர விட மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கும் போர் நிறுத்தத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அவங்க சொல்கிற போர் நிறுத்தம் என்ன மாதிரி போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. அவங்களுடைய ஸ்டைலே அவங்களுதே அப்படின்னா, எனக்கு இந்த உலகமே அடிமையாயிரு அப்படிங்கிறதான். அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறது. அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா இல்லை, அமெரிக்காவையே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 10-12 யூதர்கள், அந்த கம்பெனிகள், அவங்களுக்காகத்தான் இவ்வளோ வேலையும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் உலகத்தில் இருக்கிற முக்கியமான எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் குட் இது இருக்கு இல்லையா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இது கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்கு, கன்சியூமர் குட்ஸு. நமக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பூவில் ஆரம்பித்து பிஸ்கட் பாக்கெட்டு, கெல்லாக்ஸிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா 80% எஃப்எம்சிஜி இருக்கும். அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் அப்படின்னா அது ஓனர்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி யூதர்கள். அப்புறம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் அதை மேலே ஏற்றுறது இறக்குறது. அந்த காலத்தில் ஹர்ஷத் மேத்தான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க உண்மையான ஹர்ஷத் மேத்தா அங்கே அமெரிக்காவில் இருக்க யூதர்கள் தான். அவங்க தான் சொல்லுவாங்க, திடீர்னு ஷேர் மார்க்கெட் அதில் ஆயில் ஓட ஷேர் கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் ஒரு அறிவு போடுவார். உடனே டக்குன்னு ஆயில் ஷேர் மார்க்கெட், ஆயிலோட ஷேர் மேலே ஏறும். அதுக்கப்புறம் அமெரிக்கா தோக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ன உடனே அவங்க 2 குண்டை போடுறேன், இல்லை கப்பலை கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெப்பனோட ஷேர் இருக்கு இல்லையா, வெப்பன் கம்பெனி. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த மட்டும் வெப்பன் எல்லாமே அமெரிக்கா கவர்மெண்ட் தயாரிக்கிறது இல்லை, ப்ரைவேட் தயாரித்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்காக ப்ரைவேட் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கான்ட்ராக்ட்னா சாதாரண கான்ட்ராக்டாக இப்போ ரோடு போடுறோம், இது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறோம் அப்படி இல்லாமல் அவங்க அங்கே இருக்கிற சில கம்பெனிகள், ஒரு 4-5 கம்பெனிகள், முக்கியமாக ஒரு 3-4 கம்பெனி தான். அந்த கம்பெனிகள் தான் மொத்த வெப்பனையும் ஆயுதங்கள், நீங்கள் துப்பாக்கியாக இருக்கட்டும், ராக்கெட்டாக இருக்கட்டும், அப்படி ஆரம்பித்து அத்தனையும் மிசைலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் தயாரிக்கிறது, அதில் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு 3-4 கம்பெனி, மேஜர் கம்பெனி. அதுக்கப்புறம் அலைடு கம்பெனிஸ் வேறு அது உண்டு. அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட ஷேர் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சல்லுன்னு ஒரு F-35 அல்லது F-18A அப்படின்னு ஒரு ரவுண்டு பறந்து ஆகா சூப்பர் அப்படின்னா ட்ரம்ப் ஏதாவது ஒரு இது சொல்லுவார். அப்படி சொன்னோன்னா டக்குன்னு வெப்பனோட அந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனியோட ஷேர் சலசலசம் மேலே ஏறும். அப்படி இந்த மாதிரி இடையில இவர் போர் நிறுத்தம் இல்லை, அடுத்தது அடிக்க போகிறோம், இல்லை அடிக்க மாட்டோம், அப்புறம் ஈரானில் யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே சம்மந்தப்பட்ட ஷேர் ஏறும். அதுக்கப்புறம் திடீர்னு ரியல் எஸ்டேட்டு இப்படின்னு இந்த அமெரிக்காவோட கிறுக்கு அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா கிறுக்கு அதிபர் சொல்கிறேன்னா உண்மையிலேயே உலகத்தையே ஒரு மாதிரி அல்லாட வச்சுக்கிட்டு இருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு போய் அடித்து அப்புறம் பேச்சுவார்த்தை. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இதிலேருந்து ஸ்கை நியூஸா அதுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஈரானோட ப்ரொஃபஸர், ஓகே, அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போது ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தைக்கு அடுத்து நெகோசியேஷனுக்கு கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், என்ன நெகோசியேஷன் கூப்பிடுன்னு சொல்கிறீங்க, அமெரிக்காவை எப்படி நம்புறது, ஏற்கனவே நாங்கள் டாக்ஸில் நெகோசியேஷனில் தான் இருந்தோம், எங்களை நெகோசியேஷன் பேசி கடைசியில் பிப்ரவரி 28 போட்டு அடிச்சிங்க, அதுக்கப்புறம் நெகோசியேஷனுக்கு வர்றோம், வந்தால் நீங்கள் ஒன்று என்ரிச் பண்ணக்கூடாதுன்றீங்க, சரி ஓகே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை போகிற எங்கள் கையில் கொடுங்க அப்படின்றீங்க. அது கொடுக்க முடியாது. நாங்கள் எங்கள் என்ரிச் பண்ணது 60% என்ரிச் பண்ணியிருக்கோமா, அதில் 450 கிலோ 440 450 கிலோ இருக்கா, அதை எப்படி சேஃபாக வைக்கணும், எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறத என்பிடி ஐஏஇஏ மூலமாக நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் கேட்டுக்கிறோம், உங்கள் கையில் தூக்கி நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குற கேள்வி. அதை கேட்டதால உண்மையிலேயே ஒரு லேடி ரிப்போர்ட்டர், கரஸ்பாண்டன்ட், அவங்க இதிலேருந்து அவங்க சப் எடிட்டர் சம்திங், அவங்க கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்கும்போது இவர் பேசின பேச்சு உண்மையிலேயே
அந்த அம்மா வந்து தூக்கில் போட்டு தொங்கணும். அப்படி கேட்டார் கேள்வி. அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா உண்மையில பிரமாதமான பேட்டி. ஏன்னா நாங்கள் அடித்தோமா, நாங்கள் என்ன பண்ணோம், அப்புறம் பிளாக்கேடு பண்ணுறது யார், நீங்கள் சொல்லி இது மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் வந்து ஹர்மோஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா ஹர்மோஸ் எங்களை சேர்ந்தது. ஆனால் நீங்கள் பிளாக்கேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது உங்களுக்கு சொந்தமானது இல்லை, அது இன்டர்நேஷனல் வாட்டர்வே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்வி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பேச்சில் இடையில என்ன ஒரு முக்கியமான விஷயம் வருது அப்படின்னா, இட்டாலி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட இடம் வந்து உங்களுக்கு இல்லை. உங்களுடைய போருக்கு அமெரிக்காவோட போருக்காக நாங்கள் வந்து எங்களுடைய சுயத்தை இழக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லி ஜார்ஜியா மெலோனி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பயங்கர ஷாக்காக பார்க்கப்படுது. ஏற்கனவே G20 மாநாட்டில் புட்டினை இன்வைட் பண்ணி ட்ரம்ப்பும் புட்டினும் மீட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்ததே இட்டாலி பிரைம் மினிஸ்டர் அவங்க தான். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நேட்டோவில் பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஆள் வந்து உண்மையிலே உலகத்தை வந்து தூங்க விடாமல், ஒழுங்காக சாப்பிட விடாமல், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொண்டு வந்து இவ்வளோ கேவலமான ஒரு பிரசிடெண்ட்டை இந்த உலகம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்த வெறி பிடிச்ச ஒரு கிரிமினல் அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு. அந்த ஆள் வந்து ஆக்சுவலாக இதில் கேன்சரில் வந்து செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய ஆள், ஆனால் சாகலை. எப்படி எல்லாருக்கும் வந்து மரணம் உண்டு. அந்த ஆள் எப்படி வந்து சாகும்போது எப்படி சாக போகிறான்னு தெரியலை. ஏன் இவ்வளோ ஆத்திரமாக சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளை கொல்றவங்கலாம் வந்து என்ன ஒரு ரத்த வெறி பிடிச்ச மிருகம் இல்லையா? அந்த நெதன்யாகு என்ற மிருகம், அதுக்கு துணை போன ட்ரம்ப் என்ற மிருகம். இந்த 2 பேர் வந்து என்ன மாதிரி சாக போகிறாங்க. இது வந்து சாபம் இல்லை, எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நான் எனக்கு வர்ற பின்னூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. அது போக இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 500 பெரிய மிசைல்ஸு அதை நாங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கோம். எனி டைம் நீங்கள் போர் வந்ததுன்னா எங்களை காத்துக்கிறதுக்காக, உங்களை அடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இராணுவ IRGCயோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறார் வந்து, எங்களுடைய யுத்தம் தொடரும். எது வரைக்கும்? பாலஸ்தீனுக்கு வந்து எப்போ நீங்கள் ஃப்ரீ பாலஸ்தீன் ஆகுதோ அது வரைக்கும் எங்களுடைய யுத்தம் தொடரும் அப்படின்னு அவர் ஸ்போக்ஸ் பர்சன். ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக போகிறவங்க வர்றவங்க சொல்கிறது இல்லை, அது அல்லது ஏதாவது ஒரு மீடியாவில் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறது இல்லை. இவர் வந்து IRGCயோட ஸ்போக்ஸ் பர்சன். அவர் சொல்கிறாரு. அது போக வந்து இப்போ அமெரிக்காவோட கவர்மெண்ட் வந்து மொத்தத்துக்கு ஒரு பேனிக் மோடில் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து ஈரான்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைனாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரலை அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் கிளம்பிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப்பு பயங்கரமாக வந்து படம் காமிச்சிட்டே இருந்தார். எதுக்கு படம் காமிக்கிறாருன்னா, அவங்களுடைய அந்த ஷேர் மார்க்கெட் வந்து தள்ளாடாமல் இருக்கிறதுக்காக படம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் போகலை, இவங்க வந்து போகலைன்னு சொல்லி திரும்பி போய் அங்கே பாகிஸ்தானில் இருந்து அப்புறம் ஓமானுக்கு போயிட்டு அப்புறம் மஸ்கட்டுக்கு போயிட்டாங்க. யார்? அப்பாஸ் அராக்சி. அவங்க போனதுக்கப்புறம் அமெரிக்கா மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அமெரிக்கா வேறு வழி இல்லை. இப்போ இங்கே வந்து மஸ்கட்டுக்கு போன உடனே புட்டின் அண்ட் அப்பாஸ் அராக்சி 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க, புட்டின் என்ன சொல்லிட்டார் வந்து, நாங்கள் ஈரானோட சேர்ந்து ஈரானோட நலத்திட்டங்களுக்காக நன்மைக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம், ஈரானோட சேர்ந்து பயணிக்க நாங்கள் வந்து எப்போவுமே தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்கிறது 100% கரெக்டாக இல்லையா, அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாரா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து அடிக்கும்போது அவர் அமைதியாக வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்துக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு தேவைப்படும் போது இறங்கி வர்றாரு அப்படிங்கிறது தான். ஸோ புட்டின் மேலே வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா புட்டின் வந்து 100% நல்ல மனுஷனா அப்படின்னு தெரியலை. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி அவருக்கு சாஃப்ட் கார்னர் ஆயிடுது. ஆனாலும் அவருக்கு தேவை ஈரானோட ஷாஹித் ட்ரோன் மாதிரி நிறைய ஆயுதங்கள் அவருக்கு தேவை. இன்றைக்கி கரண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பெரிய பெரிய டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட ஈரானில் வலிமையான அதிகமான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. ஏன்னா நீங்கள் வந்து அணு ஆயுதம் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. அது வந்து இங்கே ரஷ்யாவில் அணு ஆயுதங்கள் 5800 வார்ஹெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் ஒரு 10-12 இருக்கலாம், அது போதும். இஸ்ரேல் முடிக்கிறதுக்கு, ஒரு போர்ஷன் ஆஃப் அமெரிக்காவை முடிக்கிறதுக்கு அது போதும். ஆனால் அது இருக்கான்னு தெரியலை. அதே நேரத்தில் ஆனால் ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு 15 நாள் போதும், 60% என்ரிச் ஆகிருக்கக்கூடிய அந்த யுரேனியம் இதை வந்து 90% ஆக்குறதுக்கு 15 நாள் போதும். அந்த 15 நாள் போதும் சொல்லியே 2 மாதம் ஆச்சு. அப்போ அது வரைக்கும் அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை 90% என்ரிச் பண்ணி தயாராக வேற வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவங்க கையில், ரஷ்யா கையில் அணு ஆயுதம் இருக்குது. அதை தாண்டி அவங்க கையில் ஏவுகணை இருக்குன்னு ஏவுகணை இருக்குது. ஆனால் இங்கே வந்து மிசைல்
விதவிதமான மிசைல், நம்பர் ஆஃப் மிசைல் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 500ன்னு சொல்கிறது பேருக்கு தான் 500. அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட 5000க்கு மேலே ஏவுகணை வந்து தயாராக வச்சுருக்கதா ஏற்கனவே டேட்டா நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏவுகணைன்னா வெறுமனே செஞ்சு வச்சுருக்கோம், பொம்மை மாதிரி வச்சுருக்கோங்கிறது இல்லை. ஏவுகணை செய்யணும், அந்த ஏவுகணைக்கு பின்னாடி வந்து அது கிளம்புறதுக்கான மருந்து அடைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் அதோட தலையில் போய் அடிக்கிறதுக்கு வெடிக்கிறதுக்கான வெடிபொருளை வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு பக்கம், ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர், 1000, 2000, 4000, அதுக்கப்புறம் ஒரு 8, 10 மிசைல் வந்து 11,000 கிலோமீட்டர் அது வரைக்கும் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏவுகணை வந்து தயாரித்து வச்சு பின்னாடி வந்து மருந்தெல்லாம் போடாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா மருந்தெல்லாம் போட்டு ரெடியாக வச்சா ஏன்னா வாரே இல்லை, போரே இல்லை, அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாரே இல்லைன்னா எதுக்கு மருந்தை போட்டு வைக்கணும் அப்படின்னு மருந்து போடாமல் எம்டியாக தான் கிடக்கும். தேவைப்படும் போது மலமலன்னு மருந்து எல்லாம் உள்ளே சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கிளப்புவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது கிளம்புறதுக்கான லிக்யூட் அண்டு சாலிடு எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த இதையும் பின்னாடி வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, ப்ளஸ் வந்து போடுற இடத்துல குண்டு போடணும் இல்லையா, அந்த இதுக்கு தேவைப்படுற மருந்து, வெடி மருந்து எல்லாத்தையும் போட்டு தயார் நிலையில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரஷ்யாவை விட ஈரானில் ஆயுதங்கள், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆயுதம் வந்து ட்ரோன். ட்ரோன் வந்து ஒரு பக்கம் 30,000 ட்ரோன் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் 50,000 ட்ரோன் இருக்காங்க, சிறுசு பெருசு எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து ஒரு ட்ரோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு பேர் காசா அப்படின்ற ட்ரோன். அது வந்து ஷாஹிதை விட அட்வான்ஸ்டு, இன்றைக்கி லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வந்து காசான்ற ட்ரோன். அதை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழலில் வந்து கடைசியாக இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கா, இப்போ ஈரான் வந்து அவங்க டிப்ளமேட்டிக்காக பயங்கரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஈரான் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அது போக நீங்கள் வந்து ஈரானோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, கிமு 4000 அதுலேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அசீரியன்லேருந்து, இதிலேருந்து, பெர்ஷியன்லேருந்து, அதுக்கப்புறம் ஒட்டோமான் பேரரசன், ஒரு பெரிய அளவுக்கு பழைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா யாராலையும் அந்த கல்ச்சரை அழிக்க முடியலை, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு இடம். அதாவது சில காலங்கள் வேறு வேறு ஆட்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தாலும் அந்த கல்ச்சரை ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற இடத்துல இப்போ வரைக்கும் தன்னை வந்து இண்டிபெண்ட்டாக தன்னோட தனித்தன்மை இழக்காமல் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது ஈரான் அப்படி சொல்லலாம். சரி, ஒரு பக்கம் ஈரான் விட்டாச்சுன்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க வந்து சைனாவோட ஆயிலுக்கு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனா வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சைனா வந்து ஈரான் ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை நீங்கள் வெளியே விற்கிறீங்க, அந்த ஆயிலுக்கு அதை கொண்டு போகிற கப்பலுக்கு நாங்கள் சேங்ஷன் பண்ணுறோம், யாரும் வாங்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டை கடிச்சு சைனாவை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா. முதலேருந்தே சொல்கிறது அதுதான். அமெரிக்காவோட இலக்கு சைனாவை சப்ரஸ் பண்ணணும். சைனாவை சப்ரஸ் பண்ணியாச்சுன்னா ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் பயங்கர மேம்பட்டு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா வந்து சப்ரஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் ரஷ்யாவை சப்ரஸ் பண்ணணும். ரஷ்யாவை சப்ரஸ் பண்ணுறதுக்காகத்தான் யுக்ரைன் மூலம் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு மேலே முடியலை, 4 வருஷமாச்சு. உண்மையிலேயே ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்ஜில் வந்து தோற்றுமோன்ற இடம் வந்துச்சு. இவங்க வந்து கிறிஸ்கு பகுதி அந்த இதில் யுக்ரைன் பிடிச்ச நேரத்தில் அப்போ ஷாஹித் ட்ரோனை வந்து எக்கச்சக்கமாக அனுப்பிச்சி விட்டு அந்த ட்ரோன் தான் ரஷ்யாவை காப்பாற்றுச்சுன்னு எல்லாம் டீட்டெயில் எல்லாம் சொல்கிறாங்க. அது டீட்டெயில் எடுத்து பார்த்தா அது உண்மைன்னு தோணுது. அப்போது ரஷ்யாவை காப்பாற்றினது ஈரான். அப்போ வேறு வழி இல்லை, ரஷ்யா திரும்ப வந்து கொஞ்சம் எந்திரிச்சு வந்துருச்சு. அது இந்த நேரத்தில் போர் நேரத்தில் அவங்களுடைய ஆயில் எல்லாம் வந்து விற்று இப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் வளமாயிருச்சு. அதனால் இப்போ வேறு வழி இல்லை, ஈரானோட கைகோர்த்து நின்று அமெரிக்காவை எதிர்த்து பேசக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த நாடுகளுக்கு வந்துருச்சா. அப்போ என்னாச்சு, ஒற்றை தலைமை அப்படிங்கிறது மாறி போய் இப்போ கடைசியில் சைனாவோட அந்த ஆயில், அந்த கப்பல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். இப்போ என்னென்னா, ஈரான் என்ன சொல்லியிருக்கு, ஹர்மோஸை நாங்கள் வந்து திறந்து விட தயார் அப்படின்னு. ஓகே வெரி குட். அப்போ என்ன டிமாண்டு, 3 டிமாண்டு. நம்பர் 1 மெயினாக, அது மெயின் டிமாண்டே அதுதான். இந்த என்ரிச்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ரிச்மெண்ட்டு நிறுத்தி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் கன்னியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறணும். நம்பர் 2 வந்து நீங்கள் அந்த பிளாக்கேட் இருக்கு இல்லையா, ஒமான், கல்ஃப் ஆஃப் ஒமான், அதில் பூரா ரிமூவ் பண்ணணும். மொத்தத்துக்கு வந்து வார ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிடணும். அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மத்திய தரை இல்லை மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அந்த அரபு நாடுகள் அந்த மொத்த நாடுகள்லையும் உங்களோட தளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது வந்ததுன்னா நாங்கள் வந்து ஹர்மோஸ் வந்து திறந்து விட தயார்ன்றாங்க. இது எதுக்குமே அமெரிக்கா வந்து ஒத்துக்க தயாராக இல்லை. ஸோ இன்னும் வந்து
பேச்சுவார்த்தை பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நெத்தன்யாகு அடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.